நண்பர்களே, ஒரு சில நிமிடங்கள் நிதானமாக இருங்கள், ஏனென்றால் அனைவருக்கும் நடக்காத ஒன்று இன்று உங்களுக்கு நடக்கப் போகிறது. இந்த வீடியோ, இந்த வார்த்தைகள், இந்த தருணம் உங்கள் முன் தோன்றவில்லை. ஏன்? ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தெரியாது, ஆனால் பிரபஞ்சம் உங்களை இந்த தருணத்தில், இந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக வைத்துள்ளது. உங்கள் விதியின் கதவை திறக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஏன் திடீரென்று மாறப்போகிறது என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிய விரும்பினால் அதை தவறவிடாதீர்கள். ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இப்போது நீங்கள் அவர்களில் ஒருவர். சமீபத்தில் ஏதாவது விசித்திரமாக நடப்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் சங்கடமாக உணர்கிறீர்கள். சில நேரங்களில் யாரோ ஒருவர் வருவதைப் போல உணர்கிறீர்கள். அல்லது சில நேரங்களில் உங்களுக்குள் ஒரு பரபரப்பு அல்லது வேறு ஏதாவது அசாதாரணமாக தெரிகிறது. இவை அனைத்தும் அறிகுறிகள். இது சிறந்ததே. பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்திற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அது முதலில் அவர்களை சுற்றியுள்ள ஆற்றலை மாற்றுகிறது. இதுதான் உங்களுக்கு நடக்கிறது. சமீபத்தில் நீங்கள் இதற்கு முன்பு கண்டிராத சில அனுபவங்களை பெற்றிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். உங்களுக்கு சில அசாதாரண கனவுகள் வந்துள்ளன. சில எண்ணங்கள் எங்கிருந்தோ வந்தது போல் உங்களுக்குள் எதிரொலிப்பது போல் தோன்றுகின்றன. இவை சாதாரண எண்ணங்கள் அல்ல. அவை ஒரு சக்தி உங்களை நெருங்கி வருவதற்கான அறிகுறிகள். இதை கற்றுக்கொள்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது. ஆனால் எல்லோரும் அவற்றை புரிந்து கொள்வதில்லை. இந்த நுட்பமான சமிக்ஞைகளை புரிந்து கொள்ளும் உணர்திறன் கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் ஒரு ஆழமான ஆன்மீக பாதையில், உங்கள் உண்மையான இயல்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பாதையில் செல்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது என்பதால் இந்த செய்தி உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இது சாதாரணமானது அல்ல. இது உங்கள் முழு யதார்த்தத்தையும் தலைகீழாக மாற்றும். நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்த அனைத்தும், மகிழ்ச்சி, செழிப்பு, அன்பு, நோக்கம் உங்களை நெருங்கி வரப்போகிறது. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். பெரிய ஒன்று நடக்கவிருக்கும் போது முதலில் எல்லாம் உடைந்துவிடும். புயலுக்கு முன் அமைதி நிலவுவது போல மாற்றத்திற்கு முன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருக்கிறது. நீங்கள் இந்த அமைதியின்மையை உணர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? அசாதாரணமான ஒன்று நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி இது. பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை அழைத்துள்ளது. உங்களைச் சுற்றி இப்போது நடக்கும் அனைத்து குழப்பங்களும் அனைத்தும் ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுபவர்கள், மூடும் கதவுகள், உடைந்து கொண்டிருக்கும் உறவுகள். வெளி உலகத்தின் அச்சங்கள் அப்படியே இருக்கின்றன. அதே மக்கள், அதே வேலை, அதே சூழ்நிலைகள். ஆனால் உற்று பாருங்கள், உங்கள் ஆன்மா மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் ஆற்றல் இனி ஒரே மாதிரியாக இருக்காது. ஆற்றல் மாறும்போது முழு பிரபஞ்சமும் அந்த புதிய ஆற்றலுக்கு ஏற்றவாறு மாறுகிறது. உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் யதார்த்தத்தில் உருவகப்படுத்தப்படுகிறார்கள். குதிகால் ஒருவேளை அறிகுறிகளாக இருக்கலாம். அவை படிப்படியாக மாறும். உறவுகளில் ஏற்படும் விரிசல்கள், நீண்ட காலமாக பாதி மூடப்பட்டிருந்த வேலை கரையத் தொடங்கும். உங்கள் கனவுகள் இனி வெறும் கற்பனைகளாக இருக்காது. அவை மெதுவாக உங்கள் யதார்த்தமாக மாறத் தயாராகி வருகின்றன. ஒவ்வொரு நாளும் நான் என் இதயத்தில் என்ன பேசுகிறேனோ அது ஒளியால் நிரப்பப்பட வேண்டும் என்று எனக்கு நானே உறுதியளிக்க வேண்டும். என் இதயத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அது அன்பால் நிரப்பப்பட வேண்டும். நான் என்ன கேட்கிறேனோ அது எனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் நல்லதாக இருக்க வேண்டும். இதுவே உங்கள் அடுத்த கட்டத்திற்கான திறவுகோல். ஒருவர் இவ்வளவு காலமாக போராடி இவ்வளவு உதவிகளை பெற்று இன்னும் நம்பிக்கையை கைவிட மறுக்கும்போது பிரபஞ்சமே ஒரு செய்தியை அனுப்புகிறது. இன்றைய செய்தி அந்த மாற்றப்பட்ட வாழ்க்கையின் ஆரம்பம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உடைந்து போனதாக உணர்ந்த நாட்களை அனுபவித்திருக்கிறீர்கள். கேட்க யாரும் இல்லாத போது உங்கள் கண்ணீர் மட்டுமே உங்களை வந்தடைந்தது. நீங்கள் இரவுகளை அழுது கொண்டிருந்தீர்கள், ஆனால் காலையில் மீண்டும் எழுந்தீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள் அந்த வலிமை உள்ளது. அனைவருக்கும் இல்லாத அந்த நம்பிக்கை. இப்போது பிரபஞ்சம் இதை உங்களுக்கு சொல்ல வந்துவிட்டது. உங்கள் துன்பத்தின் நேரம் முடிந்துவிட்டது. இப்போது இந்த செய்தி உங்களை அடைந்து விட்டதால் தவம் செய்து பெரிய ஒன்று மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் அந்த மறைக்கப்பட்ட சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. ஒரு படி தொலைவில். இப்போது
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையுடன் இருப்பதும் ஒவ்வொரு நாளும் அந்த சமிக்ஞைக்கு மனதளவில் விழிப்புடன் இருப்பதும் தான். இந்த விஷயங்களை உங்கள் இதயத்தில் உணர்ந்தால் அதை தனியாக வைத்திருக்காதீர்கள், அதை கைவிடாதீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு அருகில் வந்திருக்கும் தருணம் இது. பிரபஞ்சம் இப்போது உங்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளது. இந்த கட்டத்தில்தான் நமது விதி உண்மையிலேயே மாறுமா என்று நாம் யோசிக்கத் தொடங்குகிறோம். அற்புதங்கள் உண்மையிலேயே நடக்குமா? உங்கள் ஆன்மா இந்த செய்தியை உணர்ந்திருந்தால் இன்று அந்த திருப்புமுனை. உங்கள் இதயம் காரணமின்றி துடித்தால் அது ஒரு விவாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்தது போல் உணர்கிறது. மாற்றத்திற்கு முந்தைய தருணம் மிகவும் கனமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பெரும்பாலும் இதை இனி தாங்க முடியாது என்று நாம் நினைப்பதால் நாம் கைவிடும்போது இதுதான். ஆனால் இந்த நேரத்தில்தான் பிரபஞ்சம் அதன் மிக ஆழமான அற்புதங்களை உருவாக்குகிறது. நீங்கள் அதை தேர்ந்தெடுக்காததால் ஒரு குறிப்பிட்ட எண் மீண்டும் மீண்டும் தோன்றுவது போன்ற சில விசித்திரமான அறிகுறிகளை நீங்கள் சமீபத்தில் கவனித்திருக்கலாம். நீங்கள் இந்த நிலையை அடைந்து விட்டீர்கள். எல்லோரும் இந்த நிலையை அடைவதில்லை. பிரபஞ்சம் அனைவருக்கும் இது போன்ற ஒரு சமிக்ஞையை அனுப்புவதில்லை. இந்த வீடியோ உங்களை அடைந்துவிட்டது. அதாவது உங்கள் ஆன்மா தயாராக உள்ளது. இப்போது உங்கள் உள் சக்தியை முழுமையாக அடையாளம் காண வேண்டிய நேரம் இது. இதுவரை நீங்கள் உங்களை பலவீனமாக கருதியிருந்தால், நான் தயாராக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த புதிய அத்தியாயத்தை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன், அது என்னை செழிப்பு, திரும்புதல் அல்லது உள் அமைதிக்கு இட்டுச் செல்லும் என்று உங்களை நீங்களே சொல்லிக் கொள்ள வேண்டிய நேரம் இது. இனிமேல் நடப்பது உங்கள் நலனுக்காகத்தான் என்பதை ஏற்றுக்கொள்வதும், கடந்த காலத்தின் வலியை நீங்கள் விட்டுவிடலாம் என்பதும் மட்டுமே. உங்கள் வாழ்க்கை இப்போது பல ஆண்டுகளாக உங்கள் மனதில் வளர்த்து வந்த பாதையை பின்பற்றும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் முழுமையான நம்பிக்கையுடன் சரணடையும் போது பிரபஞ்சம் உங்களுக்காக நீங்கள் முன்பு பார்க்காத விஷயங்களை உருவாக்குகிறது என்று பிரபஞ்சம் கூறுகிறது. இப்போது நம்பிக்கையை பேணுவது உங்கள் பொறுப்பு. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவை அடைந்திருந்தால், இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், இன்று பிரபஞ்சம் உங்களிடம் உண்மையிலேயே பேசியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அனுப்பாது. இதை நீங்கள் ஒரு தற்செயல் நிகழ்வாக கருதக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்க வேண்டும். இது ஒரு அழைப்பு. பிரபஞ்சமே உங்களுக்கு வழங்கிய தெய்வீக செய்தி. நீங்கள் இங்கு வந்தது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றாகும். ஆம், மிஸ்ரியா ராதா ராணி, மிஸ்பா பேபி அஜ்ஜியாரி இந்தியாவா அல்லது மிஸ்யாவில் உள்ள மிஸ்பியாவா? ஷியாம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். பிரபஞ்சத்தால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த செய்தியை பார்க்க முடியும். மற்றவர்கள் இந்த வீடியோவை அணுக முடியாது, ஏனெனில் அவர்களின் ஆன்மா இன்னும் தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். உங்கள் ஆன்மா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது என்பதை அறிவீர்கள். உங்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் செய்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத கதவு திறக்கப்பட்டது. இனிமேல் விஷயங்கள் மாறும். முதன்மையான நிலை இப்போது. நிகழ்வுகள் துரிதப்படுத்தப்படும். நின்று போன அனைத்தும் பாயத் தொடங்கும். ஏனெனில் பிரபஞ்சம் இப்போது உங்கள் உதவிக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுக்குள் ஒரு ஆற்றல் இருக்கிறது, நீங்களே கூட முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு ஒளி. இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் இன்று தொடங்கிய தெய்வீக பாதையில் நடக்க வேண்டிய நேரம் இது. உங்கள் ஆன்மா ஒரு ஆழமான தொடர்பை கண்டறிந்துள்ளது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது. திடீரென்று விஷயங்கள் மாறும். ஒரு காலத்தில் மக்கள் உங்களை புரிந்து கொள்ளாத இடத்தில் அவர்கள் இப்போது உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள். ஒரு காலத்தில் மீண்டும் மீண்டும் தடைகள் இருந்த இடத்தில் பாதைகள் இப்போது முயற்சி இல்லாமல் தெளிவாகிவிடும். கதவுகள் ஒரு காலத்தில் மூடப்பட்டிருந்த இடத்தில் இன்றும் முடிவும் ஒவ்வொன்றாக புதிய நாட்கள். குறிப்பிடத்தக்க கதவுகள் திறக்கத் தொடங்கும். அறிவியல் கடிகாரத்தில் உள்ள எண்களைப் போல உங்கள் வாழ்க்கையில் எண்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கத் தொடங்குவீர்கள். நீங்கள் சோர்வாக உணர்ந்திருக்கலாம், நீங்கள் உடைந்து விட்டதாக உணர்ந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் நிறுத்தவில்லை. நீங்கள் தொடர்ந்து முன்னேறினீர்கள். ஒவ்வொரு முறையும் உங்கள் இதயம் அழுதாலும் சரி, சூழ்நிலைகள் விழுந்தாலும் சரி, இதுதான் உங்கள் மிகப்பெரிய பலம். பிரபஞ்சம் இதை பார்க்கிறது. உங்கள் தடுத்து நிறுத்த முடியாத தன்மை, உங்கள் நம்பிக்கை. இப்போது நேரம். உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கும் உறவு இப்போது தெளிவாகிவிடும். அந்த நம்பிக்கை பலனளிப்பதைக் காண அது உங்களிடம் திரும்பும்.
அல்லது வேறு யாராவது உங்கள் ஆன்மாவுடன் இணக்கமாக உங்கள் வாழ்க்கையில் நுழைவார்கள். அந்த வேலை, அந்த வாய்ப்பு, நீங்கள் இரவுகளில் விழித்திருந்து கண்டுபிடித்த அங்கீகாரம், அது உங்கள் கைகளுக்கு வரப்போகிறது. இன்று நீங்கள் பெறும் செய்தி ஒரு எச்சரிக்கையையும் கொண்டுள்ளது. உங்கள் அச்சங்களை தள்ளி வைக்கவும். பயம், சந்தேகம் மற்றும் கவலை ஆகியவை பிரபஞ்சத்தின் ஆற்றலை அணுகுவதற்கு மிகப்பெரிய 3 தடைகள். அவற்றை உங்கள் மனதிலிருந்து நீக்கினால் இந்த நொடியே நாளை காலை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். நீங்கள் மாற்றமடைவீர்கள். இன்றிலிருந்து உங்களுக்குள் இருக்கும் ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுங்கள். உங்கள் உள் சக்தியை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கும் சந்தேகத்தின் குரலையோ அல்லது பயத்தையோ அடக்கவிட மாட்டீர்கள். ஏனென்றால் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்தியும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்பவர்களிடம் மட்டுமே தங்கியுள்ளது. உங்கள் ஆன்மா மீண்டும் மீண்டும் தயாராகுங்கள் என்று சொல்கிறது. பெரிய ஒன்று நடக்கப் போகிறது. உங்கள் பொன்னான எதிர்காலம் இருக்கும் கதவின் பின்னால் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்று வலி மெதுவாக அந்த கதவை திறக்கிறது. இந்த காணொளி அந்த கதவை திறக்க வந்திருக்கும் திறவுகோல். அதை உணருங்கள். அதை உங்களுக்குள் தழுவி நீங்கள் அதற்கு தகுதியானவர் என்று நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் மிகவும் பிரியமான தேடுபவர். உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த செய்தியில் நீங்கள் விரும்பிய அனைத்தும் உள்ளன. நீங்கள் கனவு கண்டது எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் இப்போது அதை ஒரு திட்டமாக மாற்றுகிறது. ஒன்றன்பின் ஒன்றாக ஒரு வாய்ப்பு, ஒன்றன்பின் ஒன்றாக ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கும். மேலும் நீங்கள் உணர்வீர்கள், ஆம், நான் பல வருடங்களாக காத்திருந்த தருணம் இதுதான். என் மனம் மிகவும் அமைதியற்றதாக இருந்த தருணத்தில் இந்த வீடியோவை நான் ஏன் கண்டுபிடித்தேன் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். ஏனென்றால் அதுதான் பிரபஞ்சத்தின் அழகு. நாம் மிகவும் உடைந்து துடிக்க தயாராக இருக்கும் தருணத்தில்தான் புதிய அழைப்புகள் நம்மை அழைக்கின்றன. இப்போது உங்கள் கண்களை திறந்து வைத்திருங்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள். பாருங்கள், உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள். ஏனென்றால் அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்காக எழுதப்பட்ட ஒன்று நடக்கும். இது தற்செயல் நிகழ்வு அல்ல. இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்காது. இப்போது இவை அனைத்தும் வெளிவரப்போகிறது. இந்த வீடியோவை கேட்கும்போது உங்கள் கண்கள் ஈரமாகிவிட்டால் இதுவே தருணம். உங்கள் இதயம் வேகமாக துடித்தால் அல்லது உங்கள் மனதில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டால் புரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்காகவே செய்யப்பட்டது. நீங்கள் அதை கேட்டீர்கள். அதனால்தான் உங்கள் வாழ்க்கை இனி ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு பெரிய மாற்றத்திற்கு முன்பு ஆன்மா விழித்தெழுந்தால் பிரபஞ்சம் சமிக்ஞைகளை வழங்கத் தொடங்குகிறது. இந்த சமிக்ஞைகள் மிகவும் நுட்பமானவை. திடீரென்று ஒரு பழைய கனவை மீண்டும் பார்ப்பது, அல்லது அந்த தானியத்தை பற்றி, அல்லது மறந்து போன நினைவு மீண்டும் மீண்டும் தோன்றுவது, அல்லது எந்த காரணமும் இல்லாமல் ஒரு இடத்தையோ அல்லது நபரையோ தொடர்ந்து நினைப்பது போல. இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. இவை அனைத்தும் உங்கள் மாறிவரும் எதிர்காலத்தின் அறிகுறிகள். நீண்ட காலமாக நீங்கள் ஒவ்வொரு பாதையும் மூடப்பட்டதாக தோன்றும் ஒரு குறுக்கு வழியில் நடந்து வருகிறீர்கள் என்பதை பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. எல்லாம் எப்போது மாறும் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். எனது கடின உழைப்பு பலனளிக்கும் நாள். அனைவருக்கும் தகுதியான அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நான் எப்போது காண்பேன்? இப்போது அந்த மாற்றத்திற்கு ஒரு நாள் முன்பு இந்த வீடியோ உங்கள் முன் தோன்றியுள்ளது. ஏனென்றால் பிரபஞ்சம் அப்படித்தான் செயல்படுகிறது. இப்போது உங்கள் பலன், அமைதி மற்றும் நிறைவிற்கான நேரம். எதுவும் மாறவில்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் செல்லும் பாதை, நீங்கள் தட்டி களைத்து போன கதவுகள், இப்போது அந்த கதவுகள் உங்களுக்கு திறக்கின்றன. உங்களை தடுத்த சூழ்நிலைகள், அழைப்பு மற்றும் அதன் விளைவு, உங்களை உலுக்கிய தோல்விகள், அந்த சூழ்நிலைகளும் தோல்விகளும் உங்கள் வாழ்க்கை கதையை உத்வேகமாக மாற்றும். உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் புனிதமானது. உங்கள் செயல்கள் கருவிகள், ஆனால் உங்கள் ஆன்மாவின் தூய்மைதான் உங்களுக்கான வழியை திறக்கிறது. நீங்கள் யாருக்கும் தீமையை விரும்பவில்லை. நீங்கள் எப்போதும் மற்றவர்களை உங்களுக்கு முன் நினைத்தீர்கள். ஒரு நல்லவர் செய்ய வேண்டிய அனைத்தையும் நீங்கள் செய்தீர்கள். இப்போது அந்த நல்ல குணங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் பிரகாசமான ஒளியாக மாறிவிட்டன. பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அது முதலில் அவர்களை சோதிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சோதனைக்கு பின் சோதனையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள்.
இன்று இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது உங்களிடமிருந்து அல்லது பிரபஞ்சத்திலிருந்து எப்போதும் உங்களை பார்த்து கொண்டிருக்கும் சக்தியிலிருந்து வரும் நேரடி செய்தி. அது உங்களை கேட்பதும் உங்கள் இதயத்தில் பொங்கி எழும் ஒவ்வொரு உணர்ச்சியையும் உணர்வதுமாகும். நீங்கள் சிறிது காலமாக எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அடையாளத்தை தேடுவது, வழியில் பதில்களை தேடுவது. இந்த வீடியோதான் பதில். சில நேரங்களில் நம் வாழ்வில் ஒரு திருப்புமுனை வரும். அங்கு எல்லாம் நின்றுவிடும். சில நேரங்களில் விஷயங்கள் ஏன் தொடர்ந்து தவறாக நடக்கின்றன, ஏன் இது அல்லது அது? ஒவ்வொரு முறையும் ஏதாவது நல்லது நடக்கத் தொடங்கும் போது அது திடீரென்று நின்றுவிடும். ஆனால் பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் கேட்டதை விட அதிகமாக பெறப்போகிறீர்கள், அதனால தான் அது சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறது. பிரபஞ்சம் ஒரு செய்தியை வழங்கும் போது அது நேரடியாக இல்லை, அது குறிப்புகளில் பேசுகிறது. சில நேரங்களில் அது ஒரு பாடலின் வரிகளில், சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகளில், சில நேரங்களில் ஒரு பழைய புத்தகத்தின் பக்கங்களில் மறைந்திருக்கும் அந்த சந்தேகம், சில நேரங்களில் இந்த வீடியோ போன்ற ஒரு ஊடகம் மூலம். எனவே நீங்கள் இன்று அதை கேட்கிறீர்கள் என்றால் அது வெறும் வீடியோ அல்ல, இது ஒரு பிரபஞ்ச உரையாடல், அரைகுறையான உரையாடல். இப்போது கேள்வி என்னவென்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பதில் அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் பாருங்கள். மீண்டும் மீண்டும் வரும் உணர்ச்சிகளை உணருங்கள். உங்களை தொந்தரவு செய்யும் அல்லது ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் வரும் எண்ணங்களுக்கு கவனம் செலுத்துங்கள். பிரபஞ்சத்துடன் இணைந்து உங்கள் ஆழ் மனதுதான் உங்களை வழிநடத்துகிறது. பிரபஞ்சம் உங்களை நெருங்கி வரும்போது பதில்கள் உங்களுக்குள் மறைந்திருக்கும். பிரபஞ்சம் இப்போது உங்களுடன் இணைந்து செயல்பட தயாராக உள்ளது. நாம் அல்லது நண்பர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு சில நிமிடங்கள் நிறுத்துங்கள். ஏனென்றால் இன்று உங்களுக்கு நடக்கவிருக்கும் ஒன்று அனைவருக்கும் நடக்காது. இந்த வீடியோ, இந்த வார்த்தைகள் மற்றும் இந்த தருணம் தற்செயலாக உங்களுக்கு தோன்றவில்லை. ஏன்? ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தெரியாது. ஆனால் பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக இந்த நேரத்தில் உங்களை இந்த இடத்தில் வைத்துள்ளது. உங்கள் விதியின் கதவை திறக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஏன் திடீரென்று மாறப்போகிறது என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிய விரும்பினால் அதை தவறவிடாதீர்கள். ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். இப்போது நீங்கள் அவர்களில் ஒருவர். சமீபத்தில் ஏதாவது விசித்திரமாக நடப்பதை நீங்கள் உணர முடியுமா? சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் சங்கடமாக உணர்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் ஒருவரின் வருகையை உணர்கிறீர்கள். சில நேரங்களில் உங்களுக்குள் ஒரு பரபரப்பை உணர்கிறீர்கள், அல்லது ஏதோ சாதாரணமாக இல்லை. இவை அனைத்தும் அறிகுறிகள். அவை பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவே. பிரபஞ்சம் ஒரு சிறப்பு மாற்றத்திற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அது முதலில் அவர்களை சுற்றியுள்ள ஆற்றலை மாற்றுகிறது. இதுதான் உங்களுக்கு நடக்கிறது. சமீபத்தில் நீங்கள் இதற்கு முன்பு கண்டிராத சில அனுபவங்களை பெற்றிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். உங்களுக்கு சில அசாதாரண கனவுகள் இருந்தன. சில எண்ணங்கள் உங்கள் மனதில் வந்துள்ளன. அவை எங்கிருந்தோ வந்து உங்களுக்குள் எதிரொலிக்கின்றன. இவை சாதாரண எண்ணங்கள் அல்ல, அவை உங்களை நெருங்கி வரும் ஒரு சக்தியின் அறிகுறிகள். இதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபருக்கும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது. ஆனால் எல்லோரும் அவர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கலாம். இந்த விழிப்புணர்வு உள்ளவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள். இந்த ஊடுருவும் உணர்திறன் இந்த நுட்பமான சமிக்ஞைகளை புரிந்து கொள்ளக்கூடும். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது உங்கள் உண்மையான இயல்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு ஆழமான ஆன்மீக பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான நேரம் வந்துவிட்டதால் இந்த செய்தி உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இது சாதாரணமானதல்ல. இது உங்கள் முழு யதார்த்தத்தையும் தலைகீழாக மாற்றும். நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்த அனைத்தும், மகிழ்ச்சி, செழிப்பு, அன்பு, நோக்கம் உங்களை நெருங்கப் போகிறது. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். பெரிய ஒன்று நடக்கவிருக்கும் போது அனைத்தும் முதலில் சிதைந்துவிடும். புயலுக்கு முன் அமைதி இருப்பது போல மாற்றத்திற்கு முன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருக்கிறது. இந்த அமைதியின்மையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? அசாதாரணமான ஒன்று நடக்கவிருக்கிறது என்பதற்கான அறிகுறி இது. பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை அழைத்துள்ளது.
இப்போது உங்களைச் சுற்றி என்ன நடந்தாலும் அந்த குழப்பம் மற்றும் அந்த குழப்பம் அனைத்தும் ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். மக்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறார்கள், கதவுகள் மூடுகின்றன, உறவுகள் சிதைந்து போகின்றன. வெளி உலகம் பயம் அப்படியே உள்ளது. அதே மக்கள், அதே வேலை, அதே சூழ்நிலைகள். ஆனால் உற்று பாருங்கள், உங்கள் ஆன்மா மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் ஆற்றல் இனி ஒரே மாதிரியாக இருக்காது. ஆற்றல் மாறும்போது முழு பிரபஞ்சமும் அந்த புதிய ஆற்றலுக்கு ஏற்றவாறு மாறுகிறது. உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் யதார்த்தத்தில் உருவகமாகி வருகிறார்கள். உங்கள் குதிகால் ஒரு அடையாளமாக இருந்திருக்கலாம். அவை படிப்படியாக மாறும். விரிசலடைந்த உறவுகள், உங்களுக்கு மூடப்பட்ட வேலை தாங்களாகவே முக்கியத்துவத்தில் கரைந்து போகத் தொடங்கும். உங்கள் கனவுகள் இனி வெறும் கற்பனையாக இருக்காது. அவை மெதுவாக உங்கள் யதார்த்தமாக மாறத் தயாராகி வருகின்றன. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குறுதியை உங்களுக்குள் செய்து கொள்ள வேண்டும். ஒரு போட்டியில் நான் சொல்வது இலகுவாக இருக்கட்டும். ஒரு நொடியில் நான் நினைப்பது அன்பாக இருக்கட்டும். நான் கேட்பது நல்லதாக இருக்கட்டும். எனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும். இதுவே உங்கள் அடுத்த படிக்கான திறவுகோல். இந்த வீடியோவை பார்த்து இன்று தொடங்கிய தெய்வீக பாதையில் நடக்க வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் இது சாதாரண வீடியோ அல்ல. இது பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே காட்டப்படும் ஒரு தவறான செய்தி. இப்போது இந்த செய்தி உங்களை அடைந்து விட்டதால் தவம் செய்து ஆழமான ஒன்று மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் மறைக்கப்பட்ட சக்தி உங்களுக்கு அருகில் உள்ளது, ஒரு அடி தூரத்தில். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கையுடன் இருப்பதும் அந்த சமிக்ஞையை ஒவ்வொரு நாளும் அறிந்திருப்பதும் மட்டுமே. இந்த விஷயங்களை உங்கள் இதயத்தில் உணர்ந்தால் அதை அப்படியே விட்டுவிடாதீர்கள். அதை சோர்வடைய விடாதீர்கள். ஏனென்றால் இதுவே தருணம். ஆனால் இப்போது உங்கள் பதிலை பெறுவதற்கான நேரம். நீங்கள் இரவில் திரும்பத் திரும்ப கேட்ட கேள்விகளுக்கும் உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கும் பதில்கள் கிடைக்கப் போகின்றன. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை இழந்திருந்தால், நீங்கள் காத்திருந்து சோர்வடைந்திருந்தால் கேளுங்கள். நீங்கள் கைவிடப்படவில்லை. நீங்கள் தயாராக இருந்தீர்கள். ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களுடன் நகர்வதை நீங்கள் உணர்வீர்கள். இப்போது பிரபஞ்சத்தின் திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. நீங்கள் அதை நிறுத்த முடியாது. அதை யாராலும் மாற்ற முடியாது. உங்களை சுற்றி நிகழ்வுகள் இப்போது வெளிப்படும். சுப நிகழ்வுகள் உங்கள் தற்போதைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். சிலர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்கள். சிலர் திடீரென்று திரும்பி வருவார்கள். மேலும் உங்கள் வாழ்க்கை கதையில் முக்கிய பங்கு வகிக்கும் சில புதிய நபர்கள் தோன்றுவார்கள். எல்லாம் விரைவாக மாறும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக உணரலாம். ஆனால் பயப்பட வேண்டாம். இதுதான் பிரபஞ்சத்தின் வழி. உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டவை புதிய வடிவத்திலோ அல்லது புதிய வடிவத்திலோ திரும்பும். முழுமையடையாமல் விடப்பட்டவை முழுமையடையும். தொலைவில் இருந்தவை உங்களை அதை நோக்கி தொடர்ந்து ஈர்க்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கும் உணர்ச்சிகள் சாதாரணமாக இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக அதிகமாக இருப்பீர்கள். சில நேரங்களில் உங்கள் முதுகில் ஒரு கை இருப்பதை உணர்வீர்கள். சில நேரங்களில் உங்கள் சொந்த அறையில் அமர்ந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஏனென்றால் இப்போது பிரபஞ்சம் சமிக்ஞைகளை மட்டும் கொடுக்காது. அது தலையிடும். அது பழைய கர்மாவை துண்டிக்கும். அது உங்கள் ஆன்மாவில் கடந்த கால வாழ்க்கையின் பிணைப்புகளை உடைத்து எந்த எதிர்மறையும் உங்களை தொடாதபடி ஒரு மெய்நிகர் யதார்த்தத்தில் உங்களைச் சுற்றி ஒரு கேடயத்தை உருவாக்கும். உங்கள் எண்ணங்கள் இப்போது மாறும். ஒரு காலத்தில் உங்கள் ஆர்வத்தை வைத்திருந்த விஷயங்கள் இப்போது ஆர்வத்தை இழக்கும். உங்கள் கவனம் இப்போது உங்கள் நோக்கத்தின் மீது ஈர்க்கப்படும். உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தவை உங்களை அதை நோக்கி தொடர்ந்து ஈர்க்கும். நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வீர்கள். எனவே கேளுங்கள். நீங்கள் முன்பு வேறொருவரின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்ததால் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். நீங்கள் நிபந்தனையின்றி நேசித்ததால் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். மற்றவர்களின் நனவை எழுப்பக்கூடிய உங்களைப் போன்றவர்கள் பிரபஞ்சத்திற்கு தேவைப்படுவதால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். அதனால்தான் நீங்கள் இனி தனியாக இல்லை. உங்களை சுற்றி ஒரு தெய்வீக குழு இருக்கிறது. அவர்கள் உங்கள் எண்ணங்களை கேட்கிறார்கள், உங்களை பாதுகாக்கிறார்கள், உங்கள் விதியின் வழியில் நிற்கும் ஒவ்வொரு தடையையும் நீக்குகிறார்கள். உங்கள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகி வருகின்றன. இப்போது நீங்கள் எதையாவது விரும்பினால் பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வரும். ஆனால் அதனுடன் ஒரு பொறுப்பும் வருகிறது.
இனிமேல் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, உணர்கிறீர்களோ அல்லது சொல்கிறீர்களோ அது நிஜமாகிவிடும். அதனால்தான் நீங்கள் இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எதிர்மறையிலிருந்து உங்களை தூர விலக்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை இனி ஒரே மாதிரியாக இருக்காது. நீங்கள் மிகவும் தீவிரமாக கேட்ட மாற்றம், வார்த்தைகள் இல்லாமல் நீங்கள் ஜெபித்த பிரார்த்தனைகள், நீங்கள் பயந்து மறைத்த ஆசைகள் நிறைவேறாது. நீங்கள் போதுமான அளவு சகித்துவிட்டீர்கள், பெற வேண்டிய நேரம் இது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்பும்போது உங்கள் வாழ்க்கையின் மிக நீண்ட இரவு விடியற் காலையில் வருகிறது. அதேபோல் இன்று நீங்கள் உணரும் சிரமங்கள், குழப்பங்கள் அல்லது தனிமை உங்களுக்குள் இருந்து வெளிப்படப் போகிறது. ஏனென்றால் அடுத்த 24 மணி நேரத்தில் அல்லது அடுத்த நாளில் ஏதோ நடக்கவிருக்கிறது. அது உங்கள் முழு போக்கையும் மாற்றும். மேலும் பிரபஞ்சம் உங்களை மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் தயார்படுத்துகிறது. இவை அனைத்தும் புதிய ஆற்றல், புதிய மக்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைய, புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றிற்கான தயாரிப்பு. நீங்கள் பயப்படத் தேவையில்லை, ஏனென்றால் இவை அனைத்தும் உங்களுக்கானது. இவை அனைத்தும் உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லவே நடக்கின்றன. இன்றைய செய்தி சாதாரணமான எதையும் சொல்லவில்லை. இன்று நடப்பது தொடர்ந்து செல்வதன் மூலம் ஒரு ஆன்மீக திறப்பு. நீங்கள் ஏன் சிறப்பு வாய்ந்தவர்? இந்த வீடியோவை அனைவரும் பார்ப்பதில்லை. அம்மா, உலக மாயைகளில் இன்னும் சிக்கிக் கொண்டிருப்பவர்கள், தங்கள் ஆன்மாவின் அழைப்பை இன்னும் கேட்க முடியாதவர்கள், ஒன்று மனநிறைவுடன் கை கழுவுபவர்கள் அல்லது இந்த செய்தியை காணாதவர்கள். ஆனால் நீங்கள் இங்கே இருப்பது உங்கள் ஆன்மா விழித்தெழுந்து விட்டது என்று அர்த்தம். பிரபஞ்சத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கின்றன. தற்செயல் நிகழ்வுகள் அடையாளங்களாக மாறும். அவை உறுதியான அனுபவங்களாக மாறும். முன்பு கண்ணுக்குத் தெரியாத வாய்ப்புகளை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் ஆன்மாவுக்காக அனுப்பப்பட்டவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்கள் நோக்கத்திற்கு உங்களை வழிநடத்தும் சூழ்நிலைகளை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது இந்த செய்தியை உணர வேண்டும். அதை கேட்பது மட்டுமல்ல, அதை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் உங்கள் இதயத்திற்கு சொல்லுங்கள், நான் தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சம் எதை அனுப்புகிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஒற்றை வாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கொண்டு வரும்.